கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னாகமம் 14:19 உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். இஸ்ரவேலருடைய பாவத்தின் நிமித்தம் கோபம் கொண்ட கர்த்தர் அவர்களை அழிக்க தீர்மானித்த போது அவர்களுக்காக பரிந்து பேசினான். அந்த முரட்டாட்டமான ஜனங்களின் அக்கிரமங்களை கர்த்தர் தமது கிருபையின் மகத்துவத்தின்படி மன்னிக்க வேண்டுமென்று கெஞ்சினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிறு வயது முதல் நீங்கள் செய்த பாவங்களையும் தவறுகளையும் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவருடைய மகிமைக்கு சாட்சியாக விளங்கும்படியாகவே அப்படி செய்கிறார். அவருடைய கிருபையின் மகத்துவமுள்ள அந்த கிருபையுள்ள அந்த கர்த்தரை ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்கள் குடும்பத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளவும் ஜெபியுங்கள். கிருபையில் மகத்துவமுள்ள இந்த பெரிய தேவனோடு இந்த பூமியில் உள்ள தேவர்கள் எண்ணப்படும் எதையாவது ஒப்பிடவே முடியாது. பிரியமானவர்களே, உங்களை எப்பொழுது விழத்தள்ளலாம் என்று காத்து கொண்டிருக்கிற சத்ருவின் சகலவிதமான வல்லமைக்கும் உங்களை பாதுகாத்து சமாதானமாக உங்களை நடத்தி செல்லும்படி தேவனுடைய கிருபையின் மகத்துவத்துக்குள் இன்றைய குடும்பமாக தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த கிருபையை நீங்கள் நம்பும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களுடைய பழைய பாவ வாழ்க்கை அவர் நினைவு கூறாமல் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டார். வரப்போகிற நாட்களில் கிருபைக்கு இயற்கைக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நேராக அவர் உங்களை நடத்தி செல்லுவார். நீங்கள் பாவம் செய்தவர்கள் என்று எப்பொழுதெல்லாம் சாத்தான் குற்றம் சாட்டுகிறானோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபையின் மகத்துவம் உங்களை மன்னித்திருக்கிறது என்பதை விசுவாசித்து தைரியமடையுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மேல் ஏராளமாக இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கிருபை ஆண்டவரை உடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். உடைய கிருபை அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும். உம்முடைய கிருபை சத்துருவின் மேல் ஜெயத்தை கொடுக்கும். உம்முடைய கிருபை காரியங்களை வாய்க்க பண்ணும். உம்முடைய கிருபையின் மகத்துவத்துக்குள் எங்களை மறைந்து கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபையினால் நாங்கள் இன்று சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைக்குள் மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.